இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளை கூடி வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை தியானம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நேர் கொடுத்து இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை ஜீவனோட வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் ஆண்டவரே வாசிக்க போகிற வேத பகுதி, கேட்க போகிற ஆண்டவரே சுவாமி சாட்சிகள், ஆண்டவரே சுவாமி நீர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே உதவும்படியாய் கிருபை தரும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து இரத்த சாட்சியாக மரித்தவர்களை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு புனித சைப்ரியன் என்னக்கூடிய ஒரு தேவ மனுஷனை குறித்து நம்ம தியானிக்க போறோம். புனித சைப்ரியன் என்னக்கூடிய ஒரு மனிதர். இவர் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்து அவர் ஆண்டவருக்காக சாட்சியாய் மரித்தார் என்பதை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு முன்பதாக இந்த நாளுக்கான நம்மளுடைய வேத பகுதியை பார்த்தோம்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும். மத்தேயு 16வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் அந்த வசனங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, இயேசுவானவருடைய சீஷர்கிட்ட இயேசுவானவர் கேட்கிறாரு, நீங்க என்னை யாருன்னு நீங்க சொல்றீங்க, நீங்க எல்லாம் எப்படி புரிஞ்சிருக்கீங்க? இப்போ ஒருத்தர் ஒரு கருத்துக்களை சொன்னாலும் கூட பேதுரு எழுந்து சொல்றார் 16ஆம் வசனத்துல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றான். ஸோ இயேசுவானவர் அதை கேட்ட உடனே ரொம்ப என்ன பண்ணாரு, சந்தோஷப்பட்டார். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உன்னை என்ன பண்ணாரு, இதை வெளிப்படுத்தினான்னு சொல்றாரு. தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிற, இந்த கல்லின் மேல என்னுடைய சபைகளை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தினுடைய தெருவுகளும் நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். பூலோகத்திலே நீ கட்டுகிற எதுவுமே அது என்ன ஆகும், பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல நீ எதெல்லாம் கட்டவிக்கிறியோ அதெல்லாம் பரலோகத்திலும் கட்டவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இயேசு தொடர்ந்து சொல்றாரு என்னன்னா, அப்படியே பார்க்கும்போது அந்த வசனங்கள்ல தன்னுடைய எதிர்காலத்தை தொடர்ந்து சொல்றாரு. அவரு பார்க்கும்போது நான் என்ன பண்ண போறேன், வேத பாரகர் மட்டும் அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா என்ன கொலை பண்ணுவாங்க, 3ஆம் நாள்ல நான் எழுந்திருப்பேன். 21ஆம் வசனத்துல கவனிச்சு பார்த்தா அங்க நமக்கு சரி, இப்போ சீஷர்களுக்கு அதை சொல்ல தொடங்குறார். அவர் ஆரம்பிச்ச உடனே பேதுரு என்ன பண்றாரு, இயேசுவானவர் அப்படி கூப்பிட்டு, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவர் என்ன பண்ணாருன்னா கடிந்து கொண்டார். உடனே இயேசுவானவர் அவனை என்ன பண்ணாரு, அவனை கண்டித்தார். சாத்தானே, நீ எனக்கு பின்னாடி போ, நீ ஈரலா இருக்காத அப்படின்றாரு. அவர் தொடர்ந்து சொல்றாரு, ஒருவன் எனக்கு என்னை பின்பற்ற விரும்பினா அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றணும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போறான், என் நிமித்தமா தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் அப்படின்னு 25ஆம் வசனத்துல சொல்றாரு. 26ஆம் வசனத்துல சொல்றாரு, உலகத்தை எல்லாம் நம்ம சம்பாதிச்சாலும் நம்முடைய ஆத்மா நமக்கு நஷ்டமா ஆச்சுன்னா அதனால வரக்கூடிய பிரயோஜனம் என்ன, அதனால வரக்கூடிய ஈடுபாடுகள், எதைதான் நம்ம ஈடு கொடுக்க முடியும், எது சரி கொடுக்க முடியும், எதுவுமே கொடுக்க முடியாது. அதனால முதல்ல நம்மளுடைய ஆவியை நம்ம பாதுகாக்கணும். ஸோ அதுக்கு அதை விட பெஸ்டானது எதுவுமே கிடையாது. ஏன்னா வேதத்துல பார்க்கும்போது சரீரத்தை மாத்திரம் கொண்டு ஆவியை கொள்ளாத வலிமை இல்லாதவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. நீங்க சரீரத்தையும் அதுக்கப்புறம் ஆவியை ரெண்டுத்தையுமே நரக ஆக்கினையிலே போட்டு அதை நியாயம் தீர்க்கக்கூடிய பிதாவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படுங்கன்னு இயேசுவானவர் சொன்னார். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பகுதியில தன்னை வெளிப்படுத்தினார். ரெண்டாவதாக தன்னுடைய சித்தத்தை, இந்த உலகத்துக்கு நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தினார். எதற்கு இடரலா இருந்தா அது யாரா இருந்தாலும் சரி அவர் கடிந்து கொள்கிறார். தொடர்ந்து ஜீவனை பார்க்கலும் ஆவிதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றார். கடைசியா அவர் சொல்றார், என்னன்னாக்கா நமக்கு எந்த லாபம் அப்படின்னாக்கா நம்ம பரலோகம் மட்டும்தான் நமக்கு உடைமை, இந்த உலகம் நம்ம டெம்பரரி அப்படிங்கறத அவரு சொல்லி முடிக்கிறார். இது இந்த நாளுக்கான இந்த வேத பகுதி. ஸோ இந்த வேத பகுதி இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த சைப்ரியன் எனக்கூடிய மனிதருடைய வாழ்க்கையை மிகவும் அது பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இயேசுவானவர் சொன்ன இந்த வேத பகுதியில முக்கியமா இந்த 16வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது என்னன்னா, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்,
இதா பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அதே போலதான் வந்து இந்த சைப்ரியன் எனக்கூடிய மனிதருடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர் அவர் மூலமாக சபைகளை கட்டினார், சபைகளை வந்துட்டு உறுதியாக்கினார். சரி, யார் இந்த சைப்ரியன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த புனித சைப்ரியன் தாசியஸ் எனக்கூடிய இவர் வந்து கேசியஸ் சைப்ரியனஸ் என்ற பெயரில் கிபி 200ஆம் ஆண்டில் அவர் வந்து ஆப்பிரிக்காவின் ரோமானிய மாகாணத்துல அவர் பிறக்கிறார். இந்த ரோமானிய என்ற மாகாணம் எனக்கூடிய இடம் எங்க இருக்குதுன்னா, நவீன காலத்தினுடைய துனிசியா எனக்கூடிய ஒரு இடம் இருக்கு, ஒரு தேசம் இருக்கு. இது வந்து வட ஆப்பிரிக்காவில ஒரு தேசமா இருக்குது. இப்போது தற்போதைக்கு வந்து நவீன கால துனிசியா எனக்கூடிய நாட்டுல ஒரு மாகாணம் தான் ரோமானியா என்ற மாகாணம். தொடர்ந்து பார்க்கும்போது அவரது ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் அறிவு சார்ந்த திறன்கள் அவர் என்ன பண்ணிச்சான், திருச்சபையில மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றி ரொம்ப ஒரு விசுவாசத்துல உறுதியா இருக்கிறார். பாருங்க, இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நிலையெல்லாம் அறிந்து அவர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட பிறகு திருச்சபையில சேரும்போது சபையில அவருடைய நன்னடத்தை, ஒழுக்கம், அப்புறம் அவருடைய விசுவாசம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நற்சாட்சியா கொண்டு வந்தது. சுமார் ஒரு கிபி 248 அவர் என்ன பண்றாரு, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து இயேசுக்காக ரொம்ப உண்மை முத்தமாக அவர் வந்து என்ன பண்றாருன்னா வாழ்கிறார். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, அவர் கார்தேஜின் ஒரு பிஷப்பாக அவர் வந்து அவர் வந்து அந்த ஊழியத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். கார்தேஜின கூடிய அந்த பகுதியின் பிஷப்பாக அவர் என்ன பண்றார், தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருச்சபை என்பது பிஷப்புகளால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு ஒன்றுபட்ட விசுவாசிகளின் அமைப்பாக இருக்க வேண்டும்னு அவர் வந்து ரொம்ப நம்பினார். யாருன்னா நம்ம சைப்ரியனஸ் எனக்கூடிய நம்ம இந்த மனிதர் வந்து அந்த திருச்சபைங்கிறது வந்து பிஷப்புடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அது பிஷப்புகள் வந்துட்டு அவர்களுடைய மேற்பார்வையில விசுவாசிகள் எல்லாம் ஒரு ஒன்னோட இருக்கணும், எந்த ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது, எந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறாரு. அப்புறம் திருச்சபைக்குள்ள வந்து மிகவும் ஒற்றுமையை வந்து வலியுறுத்தினார். எந்த சூழ்நிலையிலும் வந்துட்டு ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால வந்து நீங்க பிரிவினை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ திருச்சபையில பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்னா திருச்சபைகள்ல வந்துட்டு பல்வேறு விதமான பேதங்கள் எல்லாம் இருக்கும். வந்து ஒருவேளை மற்ற ஜாதிகள் அல்லது கீழ் ஜாதி, மேல் ஜாதி, வர்ண பேதம், பாஷை பேதம் அப்படின்ற ஒரு பல பேதங்கள் இருக்கிற சூழ்நிலையில திருச்சபையில கூட பார்த்தோம்னாக்கா இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. அவங்க மனத்திருந்திருப்பாங்க, அப்புறமா தேவனுடைய வார்த்தையை கேட்டு திருச்சபைக்கு வந்திருப்பாங்க. கேட்டா நான் இந்த சாதி இந்த ஜனம் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு எண்ணம் வந்து இருதயத்துக்குள்ள அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். அது எவ்வளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் வெளிச்சமா இருக்கும். அதை வந்து இங்க சைப்ரியன் என்ன பண்றாருன்னா, திருச்சபையில ஒற்றுமையை வந்து நீங்க ஒற்றுமையா இருக்கணும், எந்த ஒரு பேதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தொடர்ந்து பார்க்கும்போது அவருடைய இந்த ஒரு திருச்சபையினுடைய ஒற்றுமை குறித்து வலுவான நிலைப்பாடு அவர் என்ன பண்ணுச்சுன்னா, ஆரம்ப கால கிறிஸ்தவ இறையியல்ல ஒரு முக்கிய நபராக மாற்றுறார். வேத வசனத்தை கொண்டு அவர் வந்து என்ன பண்ணாரு, ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான நபராக கருதப்பட்டார். சைப்ரியன் பிஷப்பாக இருந்த காலத்துல ரோமானிய பேரரசு என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கினாங்க. அதாவது கிபி 250 என்ன பண்றாங்கன்னாக்கா, அங்க பேரரசர் டெலிசியஸ் என்னக்கூடிய அரசர் என்ன பண்றாரு, கிறிஸ்தவர்கள் உட்பட அனைத்து ரோமானிய குடிமக்களுக்கும் என்ன பண்றாரு, ரோமானிய கடவுள் தான் வந்து பலி செலுத்தணும், ரோமானிய கடவுள் தான் நீங்க என்ன பண்ணணும், ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய ஒரு கட்டளையை வந்து பிறப்பிக்கிறார். இதனால என்ன ஆகுதுன்னா, சைப்ரியன் அதற்கு வந்து இணங்க மறுத்து விட்டார். எல்லாருமே வந்து ஒரு சிலர் இணங்கி போனாங்க. ஆனா சைப்ரியன் என்ன பண்றாருன்னா அதை வந்து மறுத்துட்டார். இல்லை, என்னால முடியாது அப்படின்னு. இதனால இவரு வந்து கைது செய்யப்பட்டார். அப்புறம் நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்ட பின்பு அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப அந்த விசுவாசத்தை விடவே இல்லை. இவன் நாடு கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, கடிதங்களை எழுதி திருச்சபைகளை வந்துட்டு திடப்படுத்துறார். யாரெல்லாம் வந்து அந்த பாகான் தேவர்களை வந்துட்டு வணங்க அரசு கட்டளை ஏற்பட்டுருச்சு அது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவங்களெல்லாம் வந்து திடப்படுத்துறாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, பரவாயில்ல, நீங்க மீண்டும் வாங்க, மீண்டும் சபைக்குள்ள சேருங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், தன்னுடைய மந்தைக்கு வழிகாட்டியா இருந்தார். அப்புறம் கிபி 258 பேரரசர் வலேரியனின்
அனுக்கூடிய ஒரு பேரரசனுடைய கீழ் அவர் என்ன பண்றாருன்னா துன்புறுத்தலுக்கு அவர் வந்து ஆளாக்குறார். சைப்ரியன் கைது செய்யப்படுறார். தொடர்ந்து வந்து அவர் வந்து மரண தண்டனைக்கு உட்படுகிறார். கிபி 258 அவர் என்ன பண்றார், தன்னுடைய தலை துண்டிக்கப்பட்டார். அவர் வந்து செப்டம்பர் 14 கிபி 258 அவர் தன்னுடைய தலை வந்து துண்டிக்கப்பட்ட நிலையில அவர் வந்து மரணம் அடைகிறார். அவரது மரணம் அவர் மிகவும் என்ன பண்ணுச்சா, கிறிஸ்தவ சமுதாயத்துல ஒரு புனிதராக மதிக்கப்பட்டது. இது வந்து இந்த சைப்ரியனுடைய வாழ்க்கை சரித்திரம். அவர் பிறந்து வந்து அவர் வந்து உலக வாழ்க்கையில வாழ்கிறார். ஒரு அந்நிய குடும்பத்தை சேருகிறார். விக்கிரங்களை வணங்கக்கூடிய குடும்பத்திலே சேர்ந்தார். தொடர்ந்து அதிலே வளர்கிறார். தன்னுடைய 30-35 அந்த பருவத்திலே இயேசுவானவரை ஏற்றுக்கொள்கிறார். பாவ மன்னிப்பு பெறுகிறார். ஞான ஸ்நானத்தை அவர் வந்து அடைகிறார். தொடர்ந்து வந்து அவர் வந்து ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். பிஷப்பாக பொறுப்பேற்கிறார். சபைகளை வந்து திடப்படுத்துகிறார். தொடர்ந்து வந்து பல விதமான சோதனைகளையும் பல விதமான பாடுகளையும் அவர் வந்து சந்திக்கிறார். கடைசியில அவர் வந்து தன்னுடைய உயிரையே வந்துட்டு ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார். ஸோ இது வந்து அவருடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், அவருடைய வாழ்க்கை சரித்திரம். இந்த காரியத்துல வந்து அதாவது அவருடைய கோட்பாடுகள் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு சில காரியங்களை குறித்து ரொம்ப முக்கியமா சொல்றாரு. அவர் அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா ஒரு 4 விஷயத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப கிளியரா பார்க்க முடியும். முதலாவதாக பார்க்கும்போது திருச்சபையின் ஒற்றுமைக்காக அவர் வந்து அர்ப்பணித்தார் தன்னை. அவர் வந்து எப்பவுமே வந்து என்ன பண்றார், திருச்சபையினுடைய ஒற்றுமையா இருக்கணும். சைப்ரியனியஸ் என்ன பண்றாருன்னா திருச்சபையின் ஒற்றுமையை வலியுறுத்தி அவர் வந்து ரொம்ப அதை குறித்து ரொம்ப வந்து பேசுவார். அது வந்து பிரசங்கம் பண்ணதாகட்டும் அல்லது அவருக்கு போய் சந்திக்கக்கூடிய சபைகள் எதா இருந்தாலும் கூட அந்த சபைகள் எல்லாம் வந்துட்டு அவர் போயிட்டு என்ன பண்றாரு, ஆண்டவருடைய வசனங்களை வந்துட்டு சொல்லும் போது அவர் விசுவாசம், 2வது வந்து ஒற்றுமையை குறித்து அதிகமா வந்து சொல்றாரு. நம்ம வேதத்துல பார்க்கும்போது யோவான் 17 பார்க்கும்போது இயேசுவானவர் சொல்றாரு இல்லைங்களா, நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து எபேசியர் 4 3-6 நீங்க பாத்தீங்கன்னா சமாதான கட்டுனக்கூடிய அன்பினால நீங்க என்ன பண்ணுங்க, ஒருமையா நீங்க வந்து காத்துக்கொள்ளுங்க, நீங்க வந்து அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால 6 அப்படி பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். இப்போ ஒன்று அப்படிங்கிறத வந்து மீண்டும் இந்த எபேசியர் 4 வந்து மீண்டும் சொல்றாரு. அதுல குறிப்பா 3 பார்க்கும்போது அதுல ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், அப்புறம் ஒரே ஞான ஸ்நானம், ஒரே தேவன், அப்புறம் வந்து ஒரே நம்பிக்கை, அப்புறம் ஒரே சரீரம், ஒரே ஆவி அப்படின்னு சொல்லி பல தடவை ஒரே ஒன்று அப்படிங்கிறத வந்துட்டு அவர் மீண்டும் சொல்வதை நாம் பார்க்க முடியும். யாரு? நம்மளுடைய பவுல். எபேசியருக்கு எழுதும்போது பவுல் வந்து சொல்றாரு. ஸோ அது தொடர்ந்து பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 1 பார்க்கும்போது, சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா இருங்க அப்படிங்கிறாரு. ஸோ அதனால வந்து பார்க்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் வந்துட்டு அவரு சைப்ரியன் வந்து போதித்து ஒரு ஒற்றுமை, திருச்சபையில வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும், எந்த ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 2வதாக பார்க்கும்போது விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது இந்த துன்புறுத்தலின் போது அல்லது இந்த பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, அதாவது இந்த கிபி 250 வந்த புது பேரரசுகள் வரும்போதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்தவர்களை விசுவாசத்தில் வந்து வழி விலக செய்ய பல முயற்சிகள் எடுத்தாங்க. ஸோ அந்த வந்து டெசியனுடைய துன்புறுத்தல் காலத்திலையும் அல்லது மற்ற இன்னொரு பேரரசனுடைய அந்த ஒரு சிரச்சேதனமாகக்கூடிய காலகட்டத்திலும் கூட ஜனங்கள் மிகவும் வந்துட்டு விசுவாசத்துல நழுவி போயிட்டாங்க. அது வந்துட்டு அப்படியே அவங்க உறுதி இல்லாம போயிட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்துல வந்து இவர் வந்து விசுவாசத்துல உறுதியா இருங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து சிறையில இருக்கும்போது கூட அவர் கடிதங்களை எழுதி அவர் வந்து என்ன பண்ணாரு, சைப்ரியன் விசுவாசிகளை திடப்படுத்தினார். ஸோ வேதத்துல நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 16 சொல்லுகிறது, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், நீங்க என்னங்கன்னா திடன் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். விழித்திருங்க, நிலைத்திருங்க அப்படிங்கிறார். விசுவாசத்துல நீங்க வந்து நிலைத்திருங்க அப்படிங்கிறார்.
தொடர்ந்து 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 பார்க்கும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ பவுல் வந்துட்டு மீண்டும் மீண்டுமாக சொல்லக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் அவர் சைப்ரியன் தன்னுடைய கடிதங்களை எழுதும் போது இந்த வசனங்களை எல்லாம் நினைவூட்டி அவர்களுக்கு சொல்லி எழுதுவதை நம்ம கவனிக்க முடியும். அதாவது அவர் எப்படி திடப்படுத்திருக்கலாம், இந்த வசனங்களை எல்லாம் கோட்பாடுகளை கொண்டு, இந்த வசனங்களை எல்லாம் அடிப்படைகளை கொண்டு அவர் எழுதியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துல பைபிள் எல்லாருக்கிட்டையும் இல்லை இல்லைங்களா, வெறும் சர்ச் ஃபாதர்கிட்டையும் பிஷப்மார்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல விசுவாசிகளுக்கு சரியான ஆவிக்குரிய வசனங்கள் கிடைக்காத காலகட்டத்துல இவர் அதை என்ன பண்றாருன்னா இன்னும் வழிபடுத்துறாரு. தொடர்ந்து 3வது பார்க்கும்போது சைப்ரியனுடைய வாழ்க்கையில சபைகளில அமைதியை நாடுதல். சபையில அமைதியா இருக்கணும், சபைகள் எந்த ஒரு கலாட்டா இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது. அவர் தேவாலயத்துக்கு பிளவுகள் பற்றி அவர் என்ன பண்ணாரு, இந்த பேதங்கள், மார்க்க பேதங்கள், அப்புறம் பலவிதமான ஜாதி பேதங்கள், இன பேதங்கள், மொழி பேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல என்னெல்லாம் இருக்குதோ இதை விட பன்மடங்கு அந்த காலத்திலயும் திருச்சபைகள்ல இருந்தது. அதனால அவர் என்ன பண்றாரு, அவைகளெல்லாம் சீரமைக்க அவர் என்ன பண்றாரு, ரொம்ப முயற்சி எடுக்கிறார். அவர் தேவாலயத்தினுடன் சமரசமா இருக்கணும். அதாவது நீங்க நீங்க மனம் திரும்பி விசுவாசிகளை நீங்க ஆன பிறகு நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்கன்னாக்கா ஒரு ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு சமநிலையை கொண்டு வர அவர் பாடுபடுறார். திருச்சபையில எந்த ஒரு சண்டைகள், பிரச்சனைகள், சச்சரவுகள் ஏற்படக்கூடாது அப்படின்றத ரொம்ப முக்கியமா கருதில கொண்டிருந்தார். மத்தேயு 5வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லி. ரோமர் 12வது அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, கூடுமானால் உங்களால் மட்டுமல்ல எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க, எல்லாரோடும் கூட நீங்க சமாதானமா இருங்க அப்படிங்கிறாரு. கொலோசியர் 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடுவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்புறம் கடைசியா சொல்றாரு, நன்றி அறியதுள்ளவர்களாய் இருங்கள், நன்றியை அறிந்தவர்களா இருங்க அப்படிங்கிற. அப்போ பார்க்கும்போது இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம், சபையில நீங்க அமைதியா இருங்க. சபைனாக்கா அது அமைதி, அது ஆண்டவர் தாபரிக்கும் இடம். அந்த இடத்துல சண்டையோ சச்சரவோ இந்த மாதிரி பல விதமான காரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பேதங்கள் இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்கணும். ஏன்னா சமாதானத்திலே வசிக்கக்கூடிய ஆண்டவர் அவர் அப்படிங்கிறத அவர் என்ன பண்றாரு, அதை வலியுறுத்தி சொல்கிறார். கடைசியாக பார்க்கும்போது கிறிஸ்துவுக்காக தன்னை இரத்த சாட்சியாக மரிக்க ஒப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்காக தான் மரிக்கவும் ஆயத்தமா இருந்தார். பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் பிறந்த ஒரு இடம் ஒரு முக்கியமான ஒரு இடம். அது இப்போது துனிசியான கூடிய ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அந்த இடம் பார்க்கும்போது அது வர்த்தகத்துறை, அது கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய ஹார்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருக்கிற ஒரு செழிப்பான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், பணம் சம்பாதிக்கக்கூடிய, பணம் செல்வாக்கு நிறைந்தவராக இருந்தார், படித்திருக்கிறார், நல்லாவும் படித்திருந்தார். ஸோ பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி அவரு போயிருக்கலாம். ஆனா அவர் அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே அவர் அதை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்காக தன்னை பலியாக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தன் வாழ்க்கையே. ஸோ அதனால பார்க்கும்போது இந்த நாட்களில அவர் பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்காக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் அந்த நேரத்துல பார்க்கும்போது அவர் சொல்றாங்க, நீ இயேசுவை நீ மறுதளிச்சுன்னா அவனை நாங்க விட்டுறோம். அதுக்கு அவர் சொல்றாரு என்னன்னா, இல்ல நான் இயேசுவை மறுதளிக்க முடியாது, என்ன கொண்டு போட்டுருக்கு பரவாயில்ல அப்படிங்கிறாரு. சோ அப்போ அவரு பார்க்கும்போது அந்த கிபி 258 அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது சைப்ரியன் தன்னுடைய நம்பிக்கை கைவிட மறுத்து விட்டார். சொல்றாங்க, நீங்க மறுதலி, நீ இயேசு மறுதளிச்சுன்னா நான் உங்களை விட்டுறோம் அப்படின்னு. கிறிஸ்துவுக்காக அவர் துன்பப்படுவது அவர் பாக்கியம் என்பதை அவர் அறிந்து அவர் தைரியமாக என்ன பண்ணாராம், தியாகத்தை ஏற்றுக்கொண்டாராம். அவர் கடைசியா அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா,
தேவனுக்கே நன்றி, தேங்க் காட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு, சொல்றாரு. அந்த மரண தண்டனை வரும்போது நன்றி ஆண்டவரே அப்படின்றாரு. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தியாகம் இல்லையா? நாள்ல நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவுக்காக நம்ம வந்துட்டு ரத்த சாட்சியை மறிக்க நம்ம வந்துட்டு ஒப்பு கொடுக்கணும். அது நம்ம வந்து ஆயத்தமா இருக்கணும். லூக்கா 9வது அதிகாரம் 23, 24 வசனம் சொல்கிறது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை வந்து ரட்சித்துக் கொள்ளுவான். ரோமர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் முடியாகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 1:29, ஏனெனில் கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் உங்களை என்ன பண்றாங்க, அருளப்பட்டிருக்கு. இப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து என்னன்னா பாடுபடணும், அதான் இம்பார்ட்டன்ட். இயேசுவானவர் எப்படி பாடுகளை அனுபவித்து வந்து ஒரு ரத்த சாட்சியை மறித்தாரோ, மீண்டும் உயிர்த்தி இந்த உலகத்திலே ஜீவனோட இருக்கிறாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எந்த தருணத்திலும் வந்து கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து மறிக்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அதான் பிலிப்பியர் 1:29 பவுல் வந்து சொல்றாரு, வெறும் வந்து விசுவாசத்திற்கு மாத்திரம் அல்லப்பா நம்ம வந்து அழைக்கப்பட்டது, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம், நம்ம வந்து பாடுகள் படுவதற்கும் கூட நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அதனால அருமையானவர்களே, காலை வேளையில இந்த சைப்ரியனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானித்தோம். அவர் வந்து கிறிஸ்துவுக்காக தன்னை வந்து பலியாக தன்னை வந்து ரத்த சாட்சியை மறிக்க அவர் மறுதளிக்கல. சபையினுடைய அமைதியை வந்து எந்நேரமும் அவர் தேடினாரு. அப்புறம் பார்க்கும்போது விசுவாசிகளுடைய உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து பாடுபட்டாரு. திருச்சபையில வந்து ஒரு ஒற்றுமையை வந்து அவர் வந்து எந்நேரமும் வந்து விரும்பினார். அதனால நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் வந்து செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறார். கடைசியா வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்கிற போது அந்த வசனம் அப்படியே சொல்கிறது, நீ வந்து படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நாமும் கூட இப்படியாக உண்மையா இருப்போம். ஆண்டவர் வந்துட்டு நமக்கும் இந்த ஜீவ கிரீடத்தை அருள அவர் வந்து என்னன்னாக்கா நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை வந்து என்னைக்குமே வந்து வீண ஆவாது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நான் பார்க்கிறேன். அதனால நம்ம தலைகளை தாழ்த்து நம்ம ஜெபிக்கலாம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே சுவாமி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே ஊழியம் செய்வதற்காக, ஆண்டவரே உடைய திருச்சபைகளை வழி நடத்துவதற்காக, ஆண்டவரே தன்னை தானே அர்ப்பணித்தானே இந்த புனித சைப்ரியனுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே சோதனைகள் மற்றும் ஆண்டவரே பாடுகள் மத்தியிலே ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஒற்றுமை மற்றும் தைரியம் மற்றும் ஆண்டவரே அசைக்க முடியாத விசுவாசனத்தை முன்மாதிரியை ஆண்டவரே பின்பற்ற உதவி செய்யும். ஆண்டவரே உமக்காக சாட்சியாக ஆண்டவரே தைரியமாக இருக்கணும் சுவாமி. துன்பங்களை நாங்கள் ஆண்டவரை எதிர்கொண்டாலும் கொடுக்கிறதாவே எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் உறுதியா நிற்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே கேட்ட இந்த வார்த்தையின்படியாக எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே சுவாமி, நாங்களும் கொடுக்கிறதாவே உறுதியா நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய கேல்வரி சாப்பல் ஊழியத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்திலே ஆண்டவரே சுவாமி பல இடங்களிலே பல மாநிலங்களிலே ஊழியத்தை தந்திரே ஸ்தோத்திரம். ஊழியங்களில் ஆண்டவரை சிறப்பாக நீர் ஆசீர்வித்துக் கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர், நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி உங்களுடைய இறக்கங்களினாலே ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களுடைய டைரக்டர், டெபுட்டி டைரக்டர் அவருடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி வளாகத்திற்காக ஆண்டவரே வட்டாரங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி ஸ்பான்சர் டோனர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. விசேஷமாக ஆண்டவரே திலக் நகர் திருச்சபை என்ற கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற 13ஆம் தேதி ஆண்டவரே இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரே ஓப்பனிங் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பில்டிங் சம்பூர்ணமாக கட்டி முடிக்க உதவி செய்யுங்க. பண தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறதே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி வேலைகள் விரைவாய் நடக்க கிருபைதான் படுத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே தேசத்திற்காக ஆண்டவரே உம்முடைய கரத்திலே வருகிறோம். ஆண்டவரே தேசத்தினுடைய அமைதியை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். விதமா ஆண்டவரே சுவாமி பிசாசு ஆண்டவரே சுவாமி சோதிக்கப்படாதபடி நீர் கிருபை தாங்க பலப்படுத்து. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. மீண்டுமாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.